சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா நீ எதுக்கு அழறம்மா? வா அம்மா போலாம். அம்மா போலாம் வா. எங்கம்மா போறது? அம்மா எங்கேயாவது போலாமா? எனக்கு தான் யாருமே இல்லையேம்மா. அம்மா நான் இருக்கேன்லம்மா, உன் பொண்ணு நான் இருக்கேன். நானும் உனக்கு சுமையா இருக்கவா? அத்தை நான் இருக்கேன் அத்தை. உங்களை பார்த்துக்கிற கடமையும் பொறுப்பும் ஜனனிக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. என்ன உங்க மருமகனா பார்க்காதீங்க, உங்க மகனா பாருங்க. இங்க இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லத்த. நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும், அவ்வளவுதான். வாங்க போலாம். ஜனனி கூட்டு வா. வாமா வா. போலாம் வாமா, அழாதம்மா. அப்பா ஏண்டா இப்படி பண்ணாரு? அம்மா எனக்கு இப்ப கூட புரியல. என்ன நடக்குது? அவர் ஏன் அவங்க கூட போனாரு? எங்க வாழ்க்கையில நாங்க முக்காவாசி தூரம் கடந்து வந்துட்டோமே. இதுக்கு மேல என்ன இருக்கு? அவருக்கு எதுக்கு சொத்து நான் கேக்குறேன். அத்தை அவர் தான் விட்டுட்டு போயிட்டாருல, விட்டுருங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. எப்படிப்பா விட முடியும்? ஏன் வாழ்க்கைப்பா? அவருதான் என் உயிர்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பசங்களை கூட நான் அந்த அளவுக்கு நினைக்கல. அவருதான் முக்கியம்னு நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல? இல்ல இல்ல, என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பருதி அம்மா அம்மா பருதி பருதி யார் நீங்க? பருதி என்ன சொல்ற? யார் யார் நீ? என் புருஷனா? இத்தனை வருஷம் உன் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேனா? பருதி இல்ல அந்த ஆள் செத்து உன் உடம்புக்குள்ள வேற ஏதாவது போந்துருச்சா? யோ யார் நீ? என்னால முடியல. ஐயோ பருதி அம்மா எனக்கு தலை சுத்துது. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. இப்பதானே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்தோம். வெளியில வரதுக்குள்ள உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல. என்ன அர்த்தம்? போதுமா, இவர்கிட்ட எதுக்கு பேசுற நீ? நமக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சத படிக்க விடாம இவர் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சாரு. என் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணி
இவரு கண்ட்ரோல்ல நான் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணாரு. எனக்கு வெளி உலகமே தெரிய விடாம ஏதோ ஜெயிலுக்குள்ள வச்சிருந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ அடிமை மாதிரி ட்ரெயின் பண்ணாரு. அப்படியே மொத்தமா நாசம் பண்ணிட்டாருமா. அம்மா, அப்ப கூட எனக்கு இவர் மேல கோபம் இல்ல. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இனி இவர்கிட்ட பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ எதுவுமே இல்ல. மா, நீ வாமா, நம்ம போலாம். சக்தி, வா சக்தி. ஜனனி, இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம வார்த்தையை கொட்டாதீங்க. எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க?